தற்போதைய அண்மை செய்தி. சென்னை தண்டையார்பேட்டையில் ஐஸ் யூனிட் நிறுவன உரிமையாளரின் மகன் பிரகலாத் நரசிம்மன் என்பவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தண்டையார்பேட்டையில் ஐஸ் யூனிட் நிறுவன உரிமையாளரின் மகன் பிரகலாத் நரசிம்மன் என்பவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். தண்டையார்பேட்டை பகுதியில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். சென்னை தண்டையார்பேட்டையில் ஐஸ் யூனிட் நிறுவன உரிமையாளர் மகன் பிரகலாத் நரசிம்மன் என்பவர் தற்போது தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது குறித்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில துப்பாக்கியால் தனக்குத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் பிரகலாத் நரசிம்மன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்துல தண்டையார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே அந்த ஐஸ் யூனிட் நிறுவன உரிமையாளர் மகன் பிரகலாத் நரசிம்மன் நெஞ்சு பகுதியில துப்பாக்கியால் சுட்டு தற்போது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தொழிலதிபரின் குடும்பம் என்பதால் அவர்கள் பாதுகாப்பு இல்லாம சூழல் இருப்பதாகவும் இதனால் போலீசாரிடம் முறையாக அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியால் தன்னுடைய தகப்பனாரிடம் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியால் மகன் எடுத்து தனக்கு தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஏன் மனநலம் பாதிக்கப்பட்டவரிடம் துப்பாக்கி எப்படி சென்றது? அவரிடம் ஏற்கனவே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கொஞ்சம் நீண்ட நாட்களாகவே மன சோர்வில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அப்போது இது போன்ற ஒரு சூழல்ல எப்படி அவரிடம் இந்த துப்பாக்கியானது அவரிடம் கொடுக்கப்பட்டது? ஏனென்றால் அவருடைய தகப்பனார் அவருடைய குடும்பத்தினர் காரில் சொகுசு காரில் வரும்போது அந்த துப்பாக்கி வைத்திருப்பார் என்று சொல்கிறார்கள். இதனால் அந்த துப்பாக்கி அப்போ காரில் வரும்போது தான் எடுத்துக்கொண்டாரா அல்லது நிறுவனத்தில் இருக்கும்போது போன்ற செயல் ஈடுபட்டார் என்ற ஒரு பல்வேறு கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி விசாரணை பிறகு நமக்கு முழுமையான தகவல் கிடைக்கப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. வினோத், அண்மை தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.